நீ எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்து சிவா. நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல. நான் என் பொண்ணு மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையுமே உன் பேர்ல எழுதி கொடுத்துறேன்ப்பா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும். நீ என் ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேருக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ணிருக்க. ஆனா அதுக்கான காஸ்ட என்னோட ஹாஸ்பிட்டல் தான் பே பண்ணிச்சு. நீ நிறைய பேருக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ணதுனால உனக்கு இந்த ஊர்ல பெரிய மரியாதையும் நல்ல பேரும் கிடைச்சது. இதெல்லாமே நான் உனக்கு எதையும் எதிர்பார்க்காம தான் ஹெல்ப் பண்ணேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலனா உன்னால இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க முடியாது சிவா. நான் செஞ்ச உதவிக்கு நீ ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்சா சிவா, ஸ்னேகாவை ஏத்துக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கும் பர்சனலா உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்டா, நீ எனக்கு ஒரு வாரிசா இருக்கணும்னு ஆசைப்படுற. நீ சிந்துவை நினைச்சு பெருசா வருத்தப்படாத. நான் அவளை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன். அவளுக்கு என்ன செய்யணும்னு நீ சொல்லு, நான் அதை செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். அவ லைஃப் லாங் சந்தோஷமா செட்டில் ஆகிற மாதிரி நான் பண்ணிடுறேன் சிவா. உனக்கு அந்த கில்ட் வேண்டாம். சிவா, நீ என் வயத்துல பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முறையா ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஸ்னேகாவை ஏத்துக்கப்பா. நான் எனக்கா எதுவுமே கேட்கல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். அந்த அன்னபூர்ணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை எழுந்துடாதப்பா. உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும்னா ஸ்னேகாவை நீ ஏத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும். மேடம், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க உள்ள போலாம். சிவா, நான் உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான முடிவை எதிர்பார்க்கிறேன். வா ஸ்னேகா, போலாம். ஸ்னேகாவை ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, வேற எதுவுமே சொல்ல வேணாம்.